தம்பி இறந்த துக்கத்துல ஹிரண்யகசிபு தன்னை யாராலும் அழிக்க முடியாதவன் ஆக்கிக்கொள்ள பிரம்மனை நினைச்சு தியானம் பண்றான். ரொம்ப கடுமையான தவம் செஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மன் அவனுக்கு ஒரு வரம் தர்றாரு. மனுஷனாலையும் இல்ல விலங்காலையும் இல்ல பகல்லையும் இல்ல ராத்திரிலையும் இல்ல உள்ளேயும் இல்ல வெளியையும் இல்ல தரையிலையும் இல்ல வானத்திலையும் இல்ல எந்த ஆயுதத்தாலையும் இல்லன்னு இந்த வரத்தால அவன் தன்னை கடவுளாவே அறிவிச்சுக்கிறான். என்னை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் கட்டளையிடுறான். தேவர்களும் ரிஷிகளும் கூட அவனை எதிர்க்க முடியாம போகுது. ஆனா அவனோட சொந்த மகன் பிரஹ்லாதன் விஷ்ணுவோட தீவிர பக்தன். அப்பா எவ்வளவுதான் தண்டிச்சாலும் அவன் நான் விஷ்ணுவை தான் கும்பிடுவேன்னு உறுதியா நிக்கிறான். அவனை கொல்ல நிறைய தடவை முயற்சி பண்றான். ஹிரண்யகசிபு பாம்பு கிணத்துல வீசுறான், நெருப்புல எரிக்கிறான், மலையிலிருந்து தள்ளுறான். ஆனா ஒவ்வொரு தடவையும் விஷ்ணுவோட அருளால பிரஹ்லாதன் உயிர் தப்பிச்சிடுறான். ஹிரண்யகசிபுவோட கோபம் உச்சத்துக்கு போகுது. ஒரு நாள் அவன் கேட்கறான், விஷ்ணு எங்க இருக்கான் பிரஹ்லாதா? இந்த தூண்லையா? பிரஹ்லாதன் அமைதியா சொல்றான், ஆமாம் அப்பா, அவன் எல்லா இடத்திலும் இருக்கான். அவனோட குரல் அந்த அசுரனை வேடிக்கையாக்குது. அவன் அந்த தூணை உடைக்கிறான். ஆனால் அந்த தூணிலிருந்து விஷ்ணு வெளியில் வருகிறார். அன்போடு பிரஹ்லாதனை காத்து ஹிரண்யகசிபுவுக்கு எதிரான அசுரத்தை உருவாக்கி அதில் ஒரு அற்புத சக்தி நிறைந்த நிலையை உறுதி செய்கிறார்.